நகைக்கடைகள் இதுவரை உங்களுக்கு சொல்லாத தங்கத்தினுடைய இருண்ட உண்மைகளை தெரிஞ்சுக்கங்க, கவனமாக கேளுங்க. நகைக்கடையில் தங்கம் வாங்கும்போது மேக்கிங் சார்ஜ் 15% 20% வரைக்கும் போகுது. அது ரிட்டன் வரவே வராது. ஹால்மார்க் இல்லாத கோல்டை வாங்குனீங்க அப்படின்னா பியூரிட்டி கேரண்டி இருக்கா? அது கிடையாது. நகையாக வாங்கணும் அப்படின்னா சேல்ஸ் பண்ணும் பொழுது வேஸ்டேஜ் 5% வரைக்கும் கட் பண்ணிட்டு தான் நமக்கு காசை திரும்ப கொடுப்பாங்க. உங்களுக்கு தெரியாமலேயே உங்களுடைய பணம் வீணாக போகுது. ஸ்மார்ட் இன்வெஸ்டர் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? டிஜிட்டல் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சாவரின் பாண்டு இருந்தபோது அதில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. கோல்டு ETF இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஜீரோ மேக்கிங் சார்ஜ் எங்கெல்லாம் இருக்குமோ அந்த கடைகளை கண்டுபிடிச்சு அங்கே நகையை வாங்கினாங்க. ஃபுல் பியூரிட்டி தான் பெட்டர் ரிட்டர்ன் கொடுக்கும். நகை அழகுக்கு வேணும் அப்படின்னா அது வேறு, நகை வாங்கி தான் ஆகணும். வெல்த்துக்காக நீங்கள் பணத்தை பெருக்கிறதுக்காக நகை வேணும், தங்கம் வேணும்னா அதுக்கு ஸ்ட்ராட்டஜியே வேறு மாதிரி இருக்கணும். உண்மையான கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு இனியாவது தெரிஞ்சுக்கங்க. அதிக செய்கூலி சேதாரம் கொடுத்து நகை வாங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டு கிடையாது. 11 மாதம் தங்க நகை சேமிப்பு திட்டம் இருக்குது. 5% உங்களுக்கு நகை எக்ஸ்ட்ரா கிடைக்கும். 100 கிராம் கொடுத்தீங்கன்னா அதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு 105 கிராமாக 11 மாதத்தில் உங்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமல் வாங்கிக்கலாம். அதுக்கான ஃபோன் நம்பர் வேணும் அப்படின்னா கேப்ஷனில் இருக்குது. உடனே முதலீடு பண்ணுங்கள், உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள். குபேர யோகம் பயிற்சியில் கலந்துக்கிட்டு சரியான கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கே கற்றுக்கிட்டு அற்புதமாக தங்கம் வாங்குங்க. நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்.